வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம கிட்ட வந்து ஒரு த்ரெட் ரிப்பேர் கிட் இருக்கு. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். நீங்க வந்து த்ரெட் ரிப்பேர் கிட் வந்து எங்கேயாவது வந்து கிரிட்டிக்கலான ஏரியால த்ரெட் வந்து டேமேஜ் ஆயிருது அப்படின்னா அதை வந்து ரிப்பேர் பண்ண இது வந்து யூஸ் ஆகுது. நீங்க த்ரெட் ரிப்பேர் கிட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல அடிச்சாலே போதும் அல்லது கூகுள்ல அடிச்சாலே போதும், உங்களுக்கு நிறைய தகவல் வந்து கிடைக்கும். அதுல வந்து லைவா உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் வந்து யூடியூப்ஸ்ல இருக்கு, பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் தமிழ்ல வந்து என்கிட்ட இருக்க டிவைஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளால வந்து லைவா வந்து ஷூட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றதுனால நம்மகிட்ட வந்து லைவா வந்து நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு லைவா வேணும் அப்படின்னா நீங்க வந்து யூடியூப்ல பாருங்க, நிறைய வீடியோஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் ரிப்பேர் கிட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்க பிராண்ட் என்னன்னா ஹெலிகாயில் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பிராண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, கைட்லைன்ஸ். இதுல வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், எந்தெந்த போல்ட்டுக்கு வந்து எந்தெந்த சைஸ் ட்ரில் பிட், அப்புறமா த்ரெட் பிட், அதுக்கப்புறமா அந்த த்ரெட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இதுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ட்ரில் பிட்டு, டேப்பர் பிட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பாக்ஸ்லயே எல்லா டிவைஸுமே நமக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த த்ரெட் வந்து டேமேஜ் ஆயிருக்கோ அந்த த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து ட்ரில் பிட் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரில் பிட்டை வச்சு நம்ம டேமேஜ் ஆன த்ரெட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து புதுசா த்ரெட் போடணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி த்ரெட் டேப்பர் சொல்லுவோம், இல்லை த்ரெட் மேக்கர் பிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிட்டை வச்சு நம்ம வந்து த்ரெட் மேக் பண்ணணும். ஓகேங்களா? த்ரெட் மேக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இதுல வந்து இன்சர்டர் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்சர்டர் டூல்ஸ். ஸோ இதுல வந்து நம்மகிட்ட இருக்க இந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி இதுல வந்து நிறைய சைஸ் ஆஃப் த்ரெட் கொடுத்துருக்காங்க. லென்த் பெருசு இருக்கு, அப்புறம் சின்ன லென்த் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம இதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அட்டாச் பண்றேன், இந்த வீடியோல பாருங்க. ஸோ இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேக் பண்ண த்ரெட்ல நம்ம வந்து இதை வந்து ஸ்க்ரூ பண்ணணும். ஓகேங்களா? ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் இது வந்து உள்ள நமக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். உள்ள ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பின்னாடி இந்த மாதிரி காம்பி மாதிரி நீட்டு இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம உடைக்கிறதுக்கு இதுல வந்து பஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பஞ்ச் இதை மாட்டிட்டு நம்ம இந்த பஞ்சை வந்து உடைச்சு, இந்த பஞ்சை வச்சு இதை வந்து உடைச்சு விட்டுறணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து த்ரெட்டை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. நார்மலா இதை வந்து நிறைய இடங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க தப்பா மாட்டிட்டீங்க, இந்த த்ரெட் வந்து கரெக்டான சைஸ் இல்ல வேற சைஸ் ஏதாவது உள்ள போட்டீங்க எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மேல வந்து இந்த மாதிரி த்ரெட் இருக்கு. இந்த த்ரெட்டை வந்து நீங்க வந்து எதையாவது வச்சு நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? லைட்டா வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து நோஸ் பிளேயரோ இல்லைன்னா கட்டிங் பிளேயர் வச்சு நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த வீடியோ. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.